ஓம் க்ளம் க்ளீம் கம் கணபதியே வரவரதம் மதனதானிய சம்ருத்திமே தேகி தாபய சுவாகா. அசாத்தியமான சாதனை செய்வரும் நவநாகரிகமான முறைகளில் வாழ்க்கை அனுபவிக்கும் ராஜயோகம் கொண்டவரும் பெருமணத்தை கட்டுக்கட்டாக சம்பாதிக்கும் மிக பெரும் குபேரத்துல்லிய ராஜ்யம் கொண்டவரும் எதிரிக்கு பயங்காட்டும் சிம்ம சொப்பனம் போன்றவரும் விருச்சிகள் உதித்த வியூகங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு கடந்த 2 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தாசிரமச்சனையால் வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக இருந்தால் இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு மிக பெரும் துல்லிய ராஜயோகத்தை கொடுக்க ராகு பகவான் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார். பொதுவாக இந்த கும்பத்தில் வரும் ராகு குதூகலத்தை கொடுத்து மிகப்பெரிய துல்லியமான ராஜயோகத்தை கொடுக்க இனிவரும் காலங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய இந்த 26/4/2025 சித்திரை 17 சதுர்த்தசி ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். பொதுவாகவே ராகு பகவான் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லி கேந்திரத்தில் வரும்போதெல்லாம் அந்த ராசிக்காரருக்கு மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுக்கும். அந்த வகையில் 10ஆம் இடத்தை பார்க்க ராகு நாளிலிருந்து சுகஸ்தானத்திற்கு வீடு மனை ஸ்திரச்சொத்தியத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்றத்தனம் படித்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவார். இன்னது கேள் தேசு பெரு பட்டாடை அடைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த புலிப்பாணி சித்தர் வாக்கின்படி இந்த ஜாதருக்கு இந்த ராகுபவான் கரும்பாப 4 இருந்து கொண்டு பணபர பாக்கியஸ்தானத்தை கொடுத்து இந்த ஜாதத்திற்கு முக்காடம் வைக்கும் அளவுக்கு சித்திரை 13 வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் நடக்கப் போகின்றன. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அனுசம் நட்சத்திரத்தை அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, விசாகம் நட்சத்திரம் அவதாரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களையும் திக்கும் முக்காடலுக்கும் 7 தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை பெற்று மிகப்பெரிய தனபந்தர் புண்ணியவான் பட்டியலில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இனி வரும் 7 நாட்களிலிருந்து வர போகிறாங்க. அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெண்ணப்பட்டவங்க. ஏனெனில் சதுர்த்தசி திதி சுக்கிரபகவானுக்கு யோகமான திதி. இந்த அதிபதி சுக்கிரபகவான் நட்சத்திரம் வந்த சதுர்த்தசி திதி செவ்வாய் பகவானுக்கு 12க்குரியவராக வராலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் தான் இந்த விருச்சிக ராசிகள் தேர் போன்ற விலையுறந்த கோடிக்கணக்கான விலை ரூபாய்க்கு கார் வாங்கி ஓட்டக்கூடிய ராஜயோகமும், திடீரென்று அடுக்குமாடி ஸ்திரச்சொத்தை அமைக்கும் யோகமும், விலையுறந்த மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யக்கூடிய காரணங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் இந்த ராகு இவர்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார். அந்த வகையில் கும்பத்தில் உள்ள ராகு குதூகலத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் இவர்களை திக்குமுக்காடம் வைக்கும் அளவுக்கு மிகப்பெரும் தனயோகத்தையும் வனயோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரும் சாதாரண மனிதனை இருப்பவனையும் சக்கரவர்த்தியாக்கிடும் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த கும்பத்தில் உள்ள குதூகலால் கொடுத்து இவர்களை குதூகலிக்க வைக்கப் போகிறார். அந்த வகையில் இவர்கள் பூர்வசனியம் பட்டவர்கள். மேலும் இப்படிப்பட்ட ராஜயோகம் 46 வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரர்களே. இந்த யோகத்தில் நீங்கள் மினிக்கியாகவும் மிகப்பெரிய சுகவானாகவும் வரப்போவது உண்மை. மேலும் உங்கள் ராஜயோகம் பெருத்தடைய நீங்கள் அவசியம் இந்த 1 வார காலத்துக்கு பிறகு கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் சென்று அங்குள்ள ராகுபகவானுக்கு தன் இருமனையோடு சந்தோஷமாக காட்சி தரும் ராகுபகவானை கண்டுகளித்து அவருடைய துதியை வாறு சேரன்மாள் முன்னும் வானவர்க்கு முதம் மீயும் போதே நீ நடுவிருக்க புகழ்சித மற்றும் பின்ன நாகத்தின் உடலோருண்டன் நட்சிடம் பாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாயே என்ற மந்திரத்தை நீங்கள் 16 முறை பாட்டாக பாடி 16 விதமான செல்வாக்கு லட்சுமி மகாலட்சுமி யோகத்தை பெற்று நீங்கள் குபேரனாய் இன்னும் 7 நாட்களிலிருந்து 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து மிகப்பெரிய தனமாங்க பட்டியல் இந்த விருச்சிக ராசிக்கு வரப்போது உண்மை உண்மை உண்மை.